சொந்த வீடுங்கிறது நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கனவா தான் இருக்கு. சொந்த வீடு வேணுங்கிறவங்க சில விஷயங்கள அவங்கவங்களுக்கு நம்பிக்கையான ஒரு விஷயங்கள செஞ்சு ஒரு கடவுளை வேண்டி சொந்த வீடு அமைக்கிறது எல்லாருடைய பழக்கமும் தான். சொந்த வீடு கண்டிப்பா அமையணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த பதிவுல அதத்தான் நான் சொல்லப் போறேன். சொந்த வீடு அமையணும்னா, முருகன் சென்னையில உள்ள முருகன் கோயிலு, சிறுவாபுரி முருகன் கோயில் இருக்கு. அந்த இடத்துல ஒரு பூட்டு வாங்கி போட்டு எனக்கு சொந்த வீடு அமையணும்னு வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நடத்தி கொடுப்பார் முருகன். ஆனா இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, பூட்டு வாங்கி போட்டுட்டு அப்படியே வந்துடக்கூடாது. ஒரு 9 வாரம் கடுமையா செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு, சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு தவற விடாமல் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சொந்த வீடு அமையும். ஆனா அதே சமயத்துல நம்ம சென்னையில இருக்கிறோம், நம்ம ஈஸியா இதை நடத்திடலாம். ஆனா சென்னையில இல்ல, நீங்க வேற ஊர்ல இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? அதுக்கு தான் நான் இந்த பதிவுல சொல்றேன். வேற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். இதே சிறுவாபுரி முருகனுக்கு தான் நம்ம வேண்ட போறோம், 9 வாரம் வேண்ட போறோம். எப்படின்னா, வீட்டுல சிறுவாபுரி முருகனை நினைச்சு ஒரு தடவை நம்ம முடிஞ்சா ஒரே ஒரு முறை மட்டும் பூட்டு வாங்கி போட்டு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா அதை கூட செய்ய முடியலன்னா ஒரு பூட்டை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு ஒரு 9 வாரம் முருகனை, சிறுவாபுரி முருகனை நினைச்சு உங்க வீட்டில் எந்த முருகன் படம் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு தட்டுல 6 வெற்றிலைன்ற எதுக்கு 6 முகம் இருக்கிறதுனால 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. அதுக்கு நுனி பாகம் இருக்கட்டும், காம்பு பாகம் மட்டும் பிச்சிடணும். ஏன்னா காம்பு மூதேவி, அதனால அதை எடுத்துடுறோம். நுனி மகாலட்சுமி, ஓகேவா? அது இருக்கணும், ஓகேவா? அந்த இடத்துல நுனி பாகத்துல மஞ்சள் குங்குமம் வச்சிருங்க. வச்சுட்டு நடுவார ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அகல் விளக்கு வச்சுட்டு நல்லெண்ணெய் போட்டு சுத்தமான பஞ்சு திரியினால விளக்கு போடுங்க. மனம் உருகி வேண்டிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை முடிஞ்சா விரதம் இருந்துருங்க. சாப்பிட்டு காலையில சாப்பிடாம விரதம் இருக்க முடிஞ்சா இருந்துட்டு மத்தியானம் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு நைட்டு டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். விரதமே இருக்க முடியலையா, நான் வயசாயிடுச்சு, என்னால் முடியல, நான் சுத்தமா இருந்துக்கிறேன்னா ரொம்பவே சந்தோஷம். கர்ப்பிணி பெண்களுக்கு விதிவிலக்கு, சாப்பிட்டு விரதம் இருந்துக்கலாம். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா 9 வாரம் தொடர்ந்து செய்யறப்ப முருகன் தவற விடாம, பெண்கள் சில நேரத்துல பூஜை செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா, இந்த மாதிரி வீட்டுக்கு தூரமாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி நேரத்துல மட்டும் அந்த வாரம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த வாரத்தை கழிச்சிருங்க. திருப்பியும் மொத்தம் 9 வாரம் வந்துட்டோம். தொடர்ந்து செய்ய முடியல, ஏதோ ஒரு வாரம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த வாரத்தை விட்டுடுங்க. விட்டு இந்த மாதிரி 9 வாரம் கடுமையா மனசார உருகி, எனக்கு நீங்க சொந்த வீடு அமைச்சு கொடுக்கணும் முருகா, நீதான் எனக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டு பாருங்க. கண்டிப்பா இது நடந்து தீரும். இது நான் அனுபவத்து மூலியமா தான் சொல்றேன். நிறைய பேருக்கு இந்த வெற்றியை கொடுத்துருக்கார். கண்டிப்பா போக முடியல, எனக்கு சிறுவாபுரி முருகன் சென்னையில இருக்குது, நான் இருக்கிற திருச்சியிலோ கோயம்புத்தூர்லயும் மதுரையிலயோ இருக்கேன், நான் எப்படி போவேன்னா இந்த வழிபாடு முறையில வீட்டுல முருகனை நினைச்சு, சிறுவாபுரி முருகனை நினைச்சு நீங்க கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய சொந்த வீட்டு கனவு நிறைவேறும். நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. முருகனுடைய அருள் நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாரும் சொந்த வீட்டோட சந்தோஷமா இருக்கணும். அனைவரது இல்லத்திலும் லட்சுமி கடாட்சம் நிலைச்சிருக்கும். செல்வ வளம் பெருகணும். நன்றி.